நிறைய டீனேஜர்ஸ் காமனான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. அதை அடிச்சு நாக் அவுட் பண்ற மாதிரி ஒரு 4 டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் இல்லை, இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓவர் திங்கிங், இதுதான் நிறைய பேர் காமனாக மிஸ்டேக் பண்ற ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட்லேயே நினச்சி பாஸ்ட்லேயே வாழ்றது. எப்படின்னா, நான் அதை பண்ணியிருந்தா நான் பெரிய ஆளாக இருப்பேன், அப்போவே நான் இதை படிச்சிருந்தா நான் இந்நேரம் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படின்ட்டு அப்போதுக்குள்ளேயே நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போன்ட்டு பாஸ்ட்லேயே நம்ம பேசிட்டு இருக்கல, ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசென்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நீ ஃபியூச்சருக்காக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ப்ரெசென்ட்ல நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம ஃபியூச்சருக்கு வாழ போறோம். பாஸ்ட்ல என்ன நடந்தது, தப்பு பண்ணீங்களோ, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, ஸோ அதெல்லாம் எல்லாமே எடுத்து மறந்து குப்பத்தட்டுல போட்டுருங்க. அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு ப்ரெசென்ட்ல வாங்க. ப்ரெசென்ட்ல நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம்தான் உங்களுக்கு ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இக்னோர் இந்த பாஸ்ட் and living the present. Starting see a lot of video. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்ணுறதுனாலையோ ரீல்ஸ் பார்க்கறதுனாலையோ நமக்கு ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? ஒன்றுமே கிடைக்கல, டைம் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ மைண்ட் கண்ட்ரோலே இல்லாமல் நம்மளுக்கே தெரியாம அப்படியே ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால நம்மகிட்ட இருந்துக்கிட்டு கிரியேட்டர் எவ்வளோ மணி ஏர்ன் பண்றாங்கன்னு உங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நீங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் ஸ்க்ரோல் பண்றதுனால அவங்க மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க ஏன் ஒரு கிரியேட்டர் ஆகக்கூடாது? ஸோ அதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க ரீல்ஸ் பார்க்கறதுனால மட்டும் ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு நீங்க எடுத்து வைங்க. நீங்களும் ஒரு கிரியேட்டர் ஆகுங்க. அதை விட்டு நீங்க ஸ்க்ரீனை பார்க்கறதுனாலையோ ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணனாலையோ ஒண்ணுமே நடக்க போறதில்ல. தேவையில்லாம நீங்க டைம் தான் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளைக்கும். ஸோ அதனால ரொம்ப நேரம் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணாம அதுல இருந்துச்சு ஏதாச்சும் ஒன்று கத்துக்கோங்க. டேக்கிங் கேர்ள்ஸ் சீரியஸ்லி. ஸோ டீனேஜர்ஸ் எல்லாம் காமனான மிஸ்டேக்கே இதுதான். ஒவ்வொரு கேர்ள்ஸையும் நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கிறோம். பையன் பொண்ணு 2 பேருமே கிட்டத்தட்ட சரிசமம் தான். அதை விட்டுட்டு நம்ம பொண்ணு நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் குரூப்ல நம்ம இருக்கையில அந்த இடத்துல நம்ம ஒரு கேர்ள்ஸை பத்தி தான் பேசுவோம். ஏன் அந்த இடத்துல ஒரு மணியை பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியே நம்ம பேச மாட்டோம். அப்போ நீங்க பேசுங்க, உங்களோட மணியும் ஜென்ரேட் ஆகும், உங்களோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அதை விட்டுட்டு பொண்ணுங்களை பத்தி பேசுறதுனால உங்களுக்கு எதுவுமே ஆக போறது இல்லை. காலேஜ் டைம் படிக்கிறேல நீங்க மணி அண்ட் இன்வெஸ்ட் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அடையிறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே நடக்க போறதில்ல. கடைசி ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்க வந்து பார்க்கல லைஃப் உங்க புடதிலேயே அடிக்கும். என்னடா பண்ண 4 வருஷம் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு பின்னாடி திரியனால நமக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அதனால எப்பவுமே பொண்ணை நீங்க சீரியஸா எடுக்காதீங்க. அடுத்து என்ன லைஃப்ல ஆகணுமோ அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க உங்க லைஃபுக்கானதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே அந்த பொண்ணே உங்களை தேடி வரும். அதுக்காக கேர்ள்ஸை இக்னோர் பண்ண வேணாம்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட போய் பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்காக ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. கம்ஃபர்டபுள்னு நான் எதை சொல்றேன்னா, அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது தான் கம்ஃபர்டபுள்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிம்முக்கு போறதோ, ரன்னிங் போறதோ, புக் படிக்கிறதோ, இதெல்லாமே நம்ம வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். காலையில எழுந்துச்சு நம்ம புக் படிக்கிறதையும் ஜிம்மு போறதையும் ரன்னிங் போறதையும் என்னடா இது அப்படின்ட்டு நமக்கு எந்திரிக்கவும் தோணாது, பண்ணவும் தெரியாது. இதை நம்ம அன்கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும், நம்ம எனர்ஜியும் ஃபுல் பண்ணும். ஸோ நமக்கு எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கோ அதெல்லாம் நம்ம கம்ஃபர்டபுளா எடுத்து பண்ணுவோம். உங்களால மணி மேக் பண்ண முடியாதுன்னு நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. மணி ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பு என்ன படிக்கலாம், என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு லாட் ஆஃப் வீடியோஸை நீங்க பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டே இதை ஏன் பண்ணிக்கிட்டு, இதை ஏன் போய்கிட்டு பார்த்துட்டு அப்படின்ட்டு சும்மாவே உட்கார வேணாம். ஸோ நீ எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்க போகுது. ஸோ அதுக்காக நீங்க ஒரு 5 and 10 minutes உட்காந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு போக போக அதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே மாறிடும். ஸோ இதை பண்றதுனால லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். பட் கஷ்டமான பார்த்துதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you guys. Bye.